குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. இன்றைய பதிவில் வருகின்ற 2026 ஆங்கில வருட பிறப்பு. இந்த வருடம் முழுவதும் மீனராசி அன்பர்களுக்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இப்போது சமீப காலமாக இந்த மீனராசியை பொறுத்தவரையிலும் சனீஸ்வர பகவானின் ஆளுமையில் இருக்கின்ற அன்பர்களாக இருக்கின்றார்கள். அதாவது 7.5 சனி பகவான் காலத்தில் ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த அன்பர்கள் இருக்கின்றார்கள். இந்த காலகட்டமானது ஒரு காரிய தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மனதில் அவ்வளோ ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், மன சோர்வு, உடல் சோர்வு, உறவுகளிடத்தில் ஒரு அவங்கள விட்டு விலகி இருக்கின்ற தன்மை, வேலை செய்கிற இடத்துல நாம் நல்ல விதமாக வேலை செய்திருந்தோம், அதற்குண்டான ஒரு அங்கீகாரமோ அதற்குண்டான ஒரு பாராட்டோ, இப்படி ஒரு எந்த ஒரு மன மகிழ்ச்சியோ அல்லது வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்களோ தெய்வ அனுகூலமோ இல்லாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையிலையும் தெய்வம்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு தனக்குள்ளேயே தானே கேட்டுக்கொள்கின்ற அமைப்பிலையும் இருந்த அன்பர்களாகத்தான் கடந்த காலங்கள் சென்றது. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் மகிழ்ச்சியாகட்டும் துக்கமாகட்டும் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாத அன்பர்கள் தான் நீங்கள். அப்படி இருந்தும் ஒரு சில மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த சனீஸ்வர பகவானின் ஆளுமை காலமானது கொஞ்சம் பாடங்களை, எது சரி எது தப்பு, எது எப்படி நடக்கணும், எப்படி நாம் மனிதர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற சில பாடங்களை இந்த காலங்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காலமாக இருந்திருக்கும். ஒரு எதிலையும் ஒரு பிடிப்பு இல்லாமலும் விரக்தி வெறுப்புலையும் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது இந்த வருகின்ற 2026 ஆண்டு இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு ஓரளவிற்கு அப்படின்னு சொல்வதை காட்டிலும் ஒரு 70% உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கின்ற காலமாக இந்த 2026 புத்தாண்டு அமையப் போகின்றது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, உங்களின் ராசி அதிபதியான குரு பகவான் வருகின்ற 2026 மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். ஆக அந்த ஒரு வருட காலமானது ஒரு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்த்து உங்களது ராசியையும் ராசியில் இருக்கும் சனீஸ்வர பகவானையும் பார்வை செலுத்தப் போகின்றார். குரு பகவானை பொறுத்தவரையிலும் சேர்க்கையை காட்டிலும் பார்வைக்கு அதீத பலம் உண்டு, அதீத ஒரு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்வது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையில் குரு பகவானின் இந்த பார்வையினால் உங்களது வாழ்வில் இதுவரை இருந்த அந்த மன சோர்வு, மைண்ட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல் சோர்வு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பான மனிதராக மீண்டும் நீங்கள் வளைய வருவீர்கள். உங்களது சொந்த பந்தம் மத்தியில் ஆகட்டும், நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்த இடத்துலையாகட்டும், உங்களுக்கு ஏற்கனவே இருந்து அதில் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால், உங்களின் பெயர்களில் ஒரு வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தால் அது எல்லாம் இப்போதைக்கு இந்த குரு பகவானின் பார்வையினால் திரும்பவும் கிடைக்கப்பெறும். சரிங்களா? ஆக இந்த 2026 ஆண்டு மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் மீட்க போகிறீங்க. அப்படிங்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் அந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருங்கள். உங்களுக்கு இது நாள் வரையிலும்
ஒரு தெய்வ அனுகூலம் இல்ல, ஒரு குலதெய்வத்த போயிட்டு கும்பிட முடியல, ஒரு சிறந்த ஆன்மீக பெரியோர்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்க முடியல, காரிய தடைகள் ஏற்பட்டது. எவ்வளவு தான் நம்ம வந்து நல்லபடியா உழைத்தாலும் அதற்குண்டான பலன்களும், பெயர்களும் கிடைக்கல அப்படின்ற அந்த மனோநிலைகள் அனைத்துமே வந்து குரு பகவானின் அருளோடும், ஆசியோடும் உங்களுக்கு வாழ்க்கையில் மீண்டும் அடுத்த நிலையை எட்டும் ஒரு அற்புதமான ஒரு தருணம் காத்துக்கொண்டு இருக்கின்றது. இதில வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சரிங்களா? 2026இல் உங்களது எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக குருமார்களை சந்தித்து அவர்களிடம் ஆசி பெறும் அந்த ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். ஆக குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் அவர்களின் வழிகாட்டுதலோடும், அவர்களின் உதவியோடும் உங்களுக்கு நீங்கள் இப்போ இருந்த நிலையை காட்டிலும் ஒரு படி மேலே ஏறுவதற்கான, முன்னேறுவதற்கான ஒரு காலங்கள் கைகூடும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. குடும்பத்தில் மீன ராசியில் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் கல்வியில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தாங்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்ற குழந்தைகள், அவங்கள பொறுத்தவரையிலும் 2026இல் நிச்சயமாக வந்து அந்த நிலை மாறும். திரும்பவும் வந்து அவங்க வந்து ஒரு ஆக்டிவாக அந்த நல்ல ஒழுக்கத்துடனும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடும் அவங்க வந்து மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு திரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதேபோல் வந்து திருமணமாகி புத்திரபாக்கியம் கைக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பவர்களும், எனக்கு ஒரு பேரம்பேத்தியை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து புத்திரம் கைக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அதேபோல் வந்து ஒரு பெண் நட்போட அல்லது ஒரு ஆண் நட்போடு இருந்தோம், பெரியவங்களோட அந்த ஒரு துணையோ அல்லது வந்து அனுசரணையோ எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா, எங்களது அந்த நட்பு அடுத்த ஒரு அங்கீகாரத்துடன் ஒரு திருமணத்தில் முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கும் அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கும். அதை கொண்டு நீங்கள் வந்து உங்களது அந்த நட்பு வட்டத்தை சமூக ஒரு அங்கீகாரத்துடன் அடுத்த நிலையான திருமணம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எட்டலாம். சரிங்களா? பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் இனி வரும் காலங்களில் பெரிய அளவில் வந்து குறைபாடுகள் இருக்காது. ஒரு நல்ல பொருளாதாரம் நிச்சயமாக வந்து வரும். ஏன் அப்படின்னாக்கா, பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ராசி அதிபதியான குரு பகவானும் பொருளாதாரத்திற்கு உண்டான காரக கிரகமான குரு பகவானும் பார்ப்பதினால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தந்தை வழி உறவுகளாலும் தந்தையாலும் ஒரு சிறந்த ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதேபோல் வந்து நண்பர்களால் ஒரு ஆதாயம், இது வரைக்கும் எனக்கு நண்பர்களால் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு முதல், அதாவது 2026இருந்து உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயமும், அதனால் ஒரு நண்பர்கள் மூலம் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும் காலமாக வருகின்ற 2026 நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது அவர் வந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆனாலும் கூட அதே போல் வந்து குரு பகவான் வந்து சிம்மத்தில் இருந்து அந்த சனீஸ்வர பகவானை பார்க்கின்ற அந்த அமைப்பு ஏற்படும். அதனால் வந்து இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த அத்தனை இடர்பாடுகளும் நீங்கி உங்களது மனதிலும் உங்களது குடும்பத்திலும் உங்களது வாழ்விலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் படிப்படியாக அப்படியே வந்து க்ரோத் ஆகினே இருக்கும் அப்படிங்கிறத எழுதி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். சரிங்களா? ஆக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அனுகூலமான ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அன்பர்களே. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு
பாலும் தேனும் கலந்து கிடைக்கப்பெற்றா எப்படி இருக்குமோ, ஒரு பொற்காலம் சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி. ஏன்னா ஒரு இருளடைந்த ஒரு இடத்துக்கு நாம் இருக்கின்ற பொழுது ஒரு வெளிச்சம் கிடைச்சா எப்படி நம்ம வந்து பரவசம் அடையுமோ, அதே போல் வந்து உங்களது வாழ்வில் நல்ல வெளிச்சம் கிடைக்கப்பெற்று உங்களது பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றி பெறும் காலமாக 2026ஆம் ஆண்டு நிச்சயம் இருக்கும். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.